மக்களே, ஆந்திர மாநிலத்தில இருக்கக்கூடிய 2 வயசு பாப்பா, ஞானேஸ்வரி அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த பாப்பா காணாம போன வழக்கு இப்ப பயங்கரமா சூடு பிடிச்சிருக்குங்க. அவங்களுடைய மீடியாஸ் இப்போ அவங்களுடைய கேள்விகள வந்து அடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மீடியாஸோடைய முக்கியமான பங்கு என்பது இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு தாங்க சொல்ல முடியும். அவ்ளோ கேள்விகளை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நியாயமா இருக்கு. ஸோ மீடியா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து பாராட்ட தோணுதுங்க. ஏன்னா மீடியாஸ் வந்து சில கொஸ்டின்ஸ போட்டு அடுக்கி தள்ளியிருக்காங்க. இது போன்ற விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன். நான் ரீசென்ட்டா இந்த குழந்தை சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்குமா? கொண்டு வந்து நம்மளுடைய மக்களுக்கு சேர்ப்பதற்கு அப்படின்ட்டு நான் பார்க்க போனேங்க. அப்போ ஒரு சில மீடியாக்கள் வந்து அவங்களுடைய கொஸ்டின்ஸ வந்து எழுப்பிட்டு வராங்க. என்னன்னு எழுப்பிட்டு வராங்க? இப்போ வரைக்கும் போலீஸ் எந்த ஒரு அப்டேட்டுமே குடுக்கல. எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணல. இது எப்படி? நம்ம இப்போ என்ன மாதிரியான ஒரு காலகட்டத்துல வந்து வாழ்ந்துட்டு வரோம். இப்போ எத்தனை கேஸ் எடுத்தாலும், இப்போ ரீசென்ட்டா நடந்திருக்கக்கூடிய கேஸ் எடுத்தா, கிரைம் செய்திருக்கக்கூடிய அந்த நபர்களையும் சரி, அதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களையும் சரி, ஒரு 2 அல்லது 3 நாட்கள்ல வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா, இப்போ இந்த ஞானேஸ்வரி அப்படிங்கின்ற இந்த 2 வயசு பாப்பா காணாம போய் இன்னியோட 25த் டே 25வது நாள் என்பது கம்ப்ளீட் ஆகுது. இப்ப வரைக்கும் பாப்பா சம்பந்தப்பட்டு பெருசா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. போலீஸ் வாயே திறக்கல அப்படின்ட்டு அவங்களுடைய மீடியாக்கள் சும்மா கிழின்னு கிழிச்சுட்டு வராங்க. இது போன்ற மீடியாக்கள் சூப்பருங்க. வேற லெவல். மாற்று கருத்தே கிடையாது. அவங்க அடுக்கி இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை வந்து உங்ககிட்ட வந்து என் ஸ்டைல்ல சொல்லிர்றேன். அதாவது பாப்பா தானா தாங்க வரணும். பாப்பா எப்படி? அப்பா, அப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா பின்னாடி போச்சு இல்லையா? அப்படி போன பாப்பா தானா தான் வரணும் அப்பா, அப்பான்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்றாங்களே! அப்படின்ட்டு அவங்களுடைய மீடியாக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து பதிவு பண்றாங்க. சார், போலீஸ் சார், உங்களுக்கு வந்து யார் மேலயும் டவுட் கிடையாதா? அந்த பாப்பா 11:40 சம்திங் வந்து காணாம போச்சு. நாய் பின்னாடியே போச்சு. போன நாய் வந்துச்சு. இறந்து போச்சு. ஒரு சிசிடிவி காட்சியில அந்த நாய் என்பது தென்பட்டது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து லாஸ்ட்டா பார்த்தவர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. 3 பேர் வேற அந்த அம்மா கிட்ட வேற வந்து உங்களுடைய குழந்தை எங்க இருக்குன்னு கேட்கறாங்க. இவ்ளோ விஷயங்கள் வந்து நோட்டட் பாயிண்ட்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு பாயிண்ட்ட கூட நீங்க கரெக்ட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாலே, இந்த பாப்பா வந்து இப்போதைக்கு கிடைச்சிருக்கும். ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் ஆச்சும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய கேள்விகளை வந்து முன் வச்சுட்டு வராங்க. வரவேற்கத்தக்கது உண்மையாவே இது போன்ற கேள்விகள். இன்னொரு பக்கம் வந்து இந்த இடத்துல அவங்களுடைய ஆந்திர பிரதேஷ்ல நெறைய மக்கள் வந்து ஹோப்லெஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்துட்டு வராங்க. ஸோ இந்த பாப்பா கிடைச்சிடும். பாப்பா கண்டிப்பா எப்படியாச்சும் கிடைச்சிடும். போலீஸ் வந்து கண்டெடுத்துருவாங்க. இத்தனை டீம்ஸ் இறங்கியிருக்கு. இத்தனை பேர் இறங்கியிருக்காங்க. கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து இருந்தாங்க. ஆந்திர மாநிலத்தில இருக்கக்கூடிய மக்கள்கள். ஏன் நம்ம இந்திய அளவுல இந்த பாப்பா கேஸ் சம்மந்தப்பட்டு நெறைய பேர் வந்து நெறைய பிரேயர்ஸ முன் வச்சிருந்தாங்க. இன்னும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பாருங்க. அவ்ளோ சூப்பரா பாராட்ட தோணும் நம்ம மக்கள. அவங்களுடைய கடவுள்கள வந்து வேண்டிக்கிட்டு அந்த பாப்பாக்காக அவ்ளோ பிரார்த்தனைகள வந்து முன் வச்சிருந்தாங்க. ஸோ அது போன்ற மக்களுக்கு வந்து லாஸ் ஆகிடும் அப்படின்ற மாரி அவங்களுடைய மீடியாக்கள் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல இந்த பாப்பா கேஸ்ல. பாப்பா காணாம போச்சு, சிசிடிவி காட்சிகள் வெளிய வந்தது. அவ்வளவுதான். அதை தாண்டி என்னங்க நீங்க வந்து கிளாரிட்டி குடுத்திருக்கீங்க? அப்படின்ட்டு போலீஸ் கிட்ட டைரக்ட்டா போய் கொஸ்டின் கேட்கல. ஊடகங்கள் இந்த மாரி அடுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே இல்லையா? இதுக்கு வந்து ஒரு தீர்வே கிடையாதா? நம்ம வந்து எத்தனை கேஸ வந்து பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு சிலர வந்து வெட்டி ஏதோ ஒரு ஓடையில கூட போட்டுறாங்கன்னு வைங்களேன். அந்த ஓடையில நீந்தி போயிட்டு அந்த பாடி பார்ட்ஸ கொண்டு வந்திருக்கக்கூடிய கதைகள் கூட இருக்கு. அவ்வாறு காணாம போன அவங்களே கண்டுபிடிக்க தெரிஞ்ச போலீஸ்க்கு இந்த பாப்பாவ ஏன் கண்டுபிடிக்க முடியல? வேலிடா இருக்குல்ல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது. ஏன் கண்டுபிடிக்க முடியல? அப்படின்ற இந்த கொஸ்டினே வந்து எழுப்பிட்டு வராங்க. 25த் டே வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஏன் இன்னும் கண்டுபிடிக்கல? எல்லாம் மறந்துட்டாங்க. எல்லாம் மறந்துட்டாங்க. அப்படியே மறந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்ட்டு அவங்களுடைய மீடியாக்கள் இத இப்படி ஒரு கொஸ்டினாக வந்து எழுப்பிட்டு வராங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே நம்மளுடைய ஆதங்க குரலாக அந்த மீடியாக்கள் வந்து இதை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய தமிழ்நாடா இருக்கட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் உண்மையாவே சூப்பர் என்று தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியும். ஒரு சில ஊடகங்கள் மக்களுக்காக நிக்குது. மக்களுடைய பிரச்சனைய வந்து பத்தி பேசுது. அந்த வகையில நான் இப்போ அந்த தெலுங்கு சைடுல போயிட்டு பார்த்த அந்த ஊடகம் சூப்பர் என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு கேள்வியா அவங்க அடுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? டிபார்ட்மெண்ட்ட பார்த்து. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். கேள்வி கேட்காமல் இருந்தால் ஒரு தொய்வு என்பது காணப்படும். எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி. கேள்வி கேட்டாங்கன்னு வையேன் பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த மீடியாக்கள் கேட்டிருக்காங்க பாரு கேள்வி. நான் சொன்ன கேள்வி வரைக்குமே நீங்க வந்து சூப்பரா தான் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு வியந்து பார்ப்பீங்க. மாற்று கருத்தே கிடையாது. இந்த இடத்துல வந்து அவங்க சில கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க. தப்பு யாருதுங்க? தப்பு யாருது? பாப்பா காணாம போச்சு இல்லையா? இதுல வந்து தப்பு யாருது? இதுல தப்பு யாருதுன்ட்டே எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அவங்களுடைய அம்மா, அப்பா மேல தப்பா? இல்ல இப்போ வரைக்கும் இந்த பாப்பாவ
கண்டுபிடிக்காதது போலீஸோட தப்பா அப்படின்ட்டு இவ்வாறான கேள்விகளை வேற முன் வச்சிருக்காங்க. இதுல இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் வேற இதுல வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாரு. அவரு சில டீம் கிட்ட வேற பேசியிருந்தாரு. இவ்வாறான விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து. போலீஸ் டீமு, என்டிஆர் டீமு, எஸ்டிஆர்எஃப் டீமு, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சோர்ஸஸ் ஸ்ட்ராங்கா நிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமை அளிக்குது. பரவாயில்ல, ஒரு குழந்தை காணாம போன இந்த சம்பவத்துல இத்தனை பேர் வந்து இறங்கி இருக்காங்களே அப்படின்ட்டு இதை பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லப்பட்டு தோணுது. ஆனா ஏன் கண்டுபிடிக்க முடியல? ஆனா ஏன் கிளாரிட்டியே தர மாட்டீங்களே ஏன் அப்படின்ட்டு இவ்வாறான கேள்விகளை வந்து மீடியாக்கள் வந்து கேட்டிருக்காங்க. நான் பார்த்த அந்த ஒரு மீடியா வந்து கேட்டிருக்குங்க. ஸோ பேரண்ட்ஸ், அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பாவம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு அந்த ஹெல்த் சார்ந்த பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கு. ஏன் பெத்த குழந்தை காணாம போச்சுன்னா எந்த தாய் தந்தைங்க அமைதியா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நம்மளை வச்சு பாருங்க. பிள்ளைகள் காணாம போச்சுன்னா என்ன ஆகும்? அவங்களுடைய அம்மாவுக்கு தொடர்ந்து பயங்கர ஹெட்டேக். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ஹெல்த் சார்ந்து குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. பட் இருந்தாலும் என்ன சொல்றாரு, நம்பிக்கை இருக்குங்க, நாளைக்கு வருவா இன்னைக்கு வருவா அப்படின்ட்டு தான் எங்களுடைய அந்த நாட்கள் என்பது எதிர்பார்த்து நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்கின்ற இவ்வாறான வார்த்தைகள் மனசு வலிக்குதுங்க. மீடியா சொல்றாங்க ஏதோ ஒரு அப்டேட் கொடுக்கணும்ல, அமைதியா இருந்தா எப்படி? போலீஸ் அமைதியா இருந்தா எப்படி? ஏதோ ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும்ல. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஓப்பனா சொல்லுங்க. ஏன்னா பாப்பா வந்து கிட்னாப் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் மீடியாஸ்ல இப்படிதான் செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன எல்லாரும் யோசிப்பாங்க, ஐயோ அது நம்ம நாட்டுல குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா, இப்படி எல்லாம் கடத்துறாங்களா அப்படிங்கிற இந்த அச்சம் எழுமா எழாதா? எழுந்தானே. அப்போ அந்த பாப்பா கிடைக்கப்பட வேண்டும். அந்த பாப்பாக்கு என்ன நடந்தது அப்படின்றது இந்த இடத்துல கிளியர் கட்டா தெரிஞ்சாதான் இங்க மக்களுடைய பயத்துக்கும் ஒரு தீர்வு என்பது கிடைக்கப்படுங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்குன்னா, பல நபர்கள் மேல சந்தேகம் என்பது போலீஸ் பட்டுது. முந்திரி கோட்டை பெருக்க வந்தவங்க மேல சந்தேகப்பட்டது. சஞ்சாரம் ஜாதி அப்படின்ட்டு ஏதோ ஒருத்தவங்க இருக்காங்க அங்க ஆந்திரா சைட்ல சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க மேல வந்து போலீஸ் சந்தேகப்பட்டது. அவங்கள வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிச்சு. ஆனா நோ கிளாரிட்டி, நோ அப்டேட். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா நோ கிளாரிட்டி, நோ அப்டேட். இப்படித்தானே போய்கிட்டு இருக்கு இந்த வழக்கு. தயவு செஞ்சு இதுல வந்து ஒரு ப்ராப்பர் அப்டேட் தாங்க, ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி தாங்க அப்படின்ட்டு நான் பார்த்த மீடியா கேட்டிருக்குங்க. கேள்விகளை வந்து கேட்டிருக்கு. சூப்பர்ன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல முடியுங்க. ஏன்னா 25th டே கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்குங்க. எந்த ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கலன்னா அது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடும்? கிட்னாப் அப்படின்ட்டு சொல்லி முடியுது. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? இந்த போன்ற சம்பவங்கள் வந்து மேற்கொண்டு நடக்குமா அப்படின்ற இவ்வாறான கேள்விகளை வந்து நம்மளுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து எழுப்புது இல்லையா? ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி விடுது இல்லையா? இதையெல்லாம் போக்குவதற்கு போலீஸ் கண்டிப்பா அந்த பாப்பாக்கு என்ன நடந்தது அப்படின்ற அந்த கிளாரிட்டியை கொடுத்தாதான் இந்த இடத்துல வந்து சரியாக இருக்கொண்டதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. மேற்கொண்டு நம்மளுடைய பிரேயர்ஸை நம்மளுடைய கடவுள்கிட்ட தொடர்ந்து முன்வைப்போம். அந்த பாப்பா வந்து கிடைச்சணும் கடவுளே அப்படின்ட்டு தொடர்ந்து முன்வைப்போம். ஹோப் லாஸ் மட்டும் ஆகவே கூடாது. மனம் உடைஞ்சு நிறைய பேர் என்ன ஆயிருந்தாலும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க அந்த பாப்பாவை பற்றி. ஆனா நீங்க சொல்லாம இருக்கிறது தான் உண்மையுமே இந்த இடத்துல வந்து ரொம்ப கவலை அளிக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு வேற பேசிட்டு வராங்க. கஷ்டமா இருக்கு. எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. இந்த குழந்தை சம்பந்தப்பட்டிருக்கூடிய அப்டேட்ஸ் மேற்கொண்டு எது கிடைச்சாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.